டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற ஒரு காரியம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில், ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். கனவுனா என்ன, விஷன்ஸ்னால் என்ன, தரிசனங்கள்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாமே இனி வரப்போகின்ற சில நாட்கள் நம்ம அதை குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பைபிளில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் பிளாக் அண்ட் ஒயிட் பை த ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஸோ இதை நம்ம கேள்விப்படும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி நான் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஐ திங்க் 1991ஆம் ஆண்டிலிருந்து கர்த்தர் எனக்கு இந்த தரிசனங்களையும் ட்ரீம்ஸ் பார்க்குற ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். இது பல நாட்கள் நான் யோசித்திருக்கிறேன், இதை குறித்து நம்ம மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு. ஆனால் அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றது வந்து தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். கனவுன்னா அதுக்குரிய அர்த்தம் என்ன, விஷன்ஸ்னால் அதுக்குரிய அர்த்தம் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகின்றோம். ஸோ கனவு அப்படின்னு எடுத்துட்டால், நல்ல இரவில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய மனதின் ஆழத்திலிருந்து எழும்புகிற எண்ணங்கள், இந்த காரியங்கள் நம்முடைய சிந்தையில் தோன்றி நம்ம பார்க்கிற கனவுகள். கனவுக்கு கலர் இருக்கா, கனவில் நம்ம பார்க்குற பொருட்கள் என்ன கலரில் இருக்கும், இதெல்லாமே ரியாலிட்டியா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு தரிசனங்கள் வந்து ஒரு சில சமயம் நம்ம விழித்திருக்கும் பொழுது பார்ப்பதாக இருக்கும். நம்ம யோசித்து பார்க்காத நேரத்தில் நம்மளுடைய கண்முன் தோன்றுகிற சில காரியங்கள், இது எல்லாமே பைபிளில் ரொம்ப கிளாரிட்டியோடு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே. யோபில் போடப்பட்டிருக்கு, கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினால் முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். ரொம்ப தெளிவான வசனம் பாருங்க. கன நித்திரை மனுஷர் மேல் வரும் பொழுது அப்படின்னா தூங்குகிற டைமில் தான் இந்த கனவு வருது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி. ஸோ இந்த கனவு அப்படிங்கிறது வந்து தேவன் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கனவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இந்த கனவை ஏன் கடவுள் கொடுக்குறாருன்னு சொன்னால், மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். மனுஷர்கள் வந்து அவங்க ரொம்ப பெருமையாக அகந்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பாவத்தை விட்டு அவங்க என்ன பாவம் செய்கிறாங்கன்னு காமிச்சு அந்த பாவத்தை விட்டு அவர்கள் விலக செய்வதற்காக தான் இந்த கனவுகள் கொடுக்கப்படுகிறது. ஸோ கனவு என்பது டெஃபினட்டாக நமக்கு தெரியுது, இது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு வசனமும் போடப்பட்டிருக்குது, யோவேலில் இருக்குது. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஸோ இதுலேயும் பாருங்களேன், உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஸோ கனவு சொப்பனங்கள் டெஃபினட்டாக இட் இஸ் ஃப்ரம் அபவ். தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் தான் கனவுகளாகவும் சொப்பனங்களாகவும் வருது. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒரு சிலர் பயப்படுவாங்க, சிலர் ஜெபித்து கூட எப்படி ஜெபிப்பாங்கன்னா, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட கனவுகள்லாம் வரக்கூடாதுன்னு ஜெபிப்பாங்க. ஆனால் அது தவறு. நம்ம ஏதோ ஒன்று நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ அது என்னன்னு கேட்குறதுக்கு தான் நம்ம ஆர்வம் காட்டணுமே தவிர அந்த கனவுகளை நம்ம சப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ த ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரம் அபவ் அண்ட் இட் இஸ் வித் அ மீனிங். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ படுக்க போகும்போது ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி என்ன காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து படுக்கும் பொழுது கர்த்தர் என்ன காரியத்தை நம்மக்கிட்ட பேச விரும்புகிறாரோ அது நம்மோடு கூட பேசுவார். May God bless you.